ஓம் சாய்ராம். நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்து உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிக சரியான நேரத்தில் நீ இப்பொழுது இருக்கின்றாய். இந்த நிகழ்வு மட்டும் நடந்தால் உன் வாழ்க்கையில் சுபமங்கல செய்தி கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த பதிவினை கேட்க நீ உள் வந்து விட்டாய். இனி ஒவ்வொரு நல்ல நிகழ்வுகளும் உன்னுடைய வாழ்வில் நடந்தபடியே இருக்கும். நீ எதிர்பார்க்காத அதிர்ஷ்டத்தை உன் கண்முன் நான் கொண்டு வருவேன். என் மூலமாக நீ பல வெற்றிகளை இனி பெறுவாய். உன் வாழ்விற்கு தேவையான நிம்மதியும் உன் வாழ்விற்கு தேவையான உதவியையும் கொடுத்து உன் நிலையை உயர்த்த நான் வந்திருக்கின்றேன். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நான் என்னுடைய அற்புதத்தை செய்து கொடுப்பது இல்லை. நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு என்னை வணங்கி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு எல்லா அற்புதங்களும் தானாக நிகழ்ந்தபடியே இருக்கின்றது. எத்தனை சோதனை வந்தாலும் அத்தனையும் பொறுத்து கொண்டு பெரிய அளவில் கஷ்டங்களை பட்டாலும் எல்லா கஷ்டங்களும் காணாமல் போகும் என்று என் மீது நம்பிக்கை வைத்து காத்து கிடப்பவனுக்கு பேரதிசயத்தை நிகழ்த்தி கொடுத்து எல்லா வளங்களையும் வாழ்வில் கொண்டு வந்தும் சேர்க்கின்றேன். உன்னை வெறுத்து ஒதுக்கக்கூடியவர்களை உன்னை கொண்டாடும்படி நான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன். சொல்வது எல்லாம் சரிதான் அப்பா, ஆனால் இதெல்லாம் என் வாழ்க்கையில் எப்பொழுது நடக்கும் என்று தானே கேட்கின்றாய்? இதோ அதற்கான நேரம் வந்திருக்கின்றது. உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நினைத்து கொண்டு எப்பொழுதும் நிம்மதியை நீ தொலைத்து விடாதே. உனக்கு பிடிக்காத விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து பிடித்த விஷயங்களில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நீ எப்பொழுதும் அனுபவிக்க தவறாதே. ஒதுக்க வேண்டிய விஷயங்களை ஒதுக்கி வைத்து நினைவிலிருந்து அழிக்க வேண்டிய விஷயங்களை அழித்தால்தான் மன நிம்மதி என்பது உன் வாழ்வில் பிறக்கும். உன்னுடைய பழக்க வழக்கமும் நீ பேசும் முறையும் யாராவது ஒருவரை மாற்ற உபயோகமானால் அது நல்லதாக இருக்கும். உன்னுடைய முயற்சிகளை கண்டு பிறர் வியப்படையக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வெற்றி உனக்கு சொந்தமாகும். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போய் நீ என்னிடம் எதிர்பார்த்த பிரார்த்தனைகள் எல்லாம் சுகமாய் நடப்பதற்கான வேலைகள் ஆரம்பமாகி இருக்கின்றது. என்னுடைய அன்பு பிள்ளையாக நீ மாறி இருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் உனக்கு வாழ வழியை காண்பிப்பவனாக நான் இருப்பேன். உன் தந்தையாக இருந்து உன்னுடைய வாழ்வின் தேவைகளை பூர்த்தி செய்ய நான் ஆர்வம் காட்டிக்கொண்டு இருக்கின்றேன். என் அருள் மழையை உன்னுடைய வாழ்க்கையில் பொழிந்து உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் சிறப்பாக நிறைவேற்றி கொள்ளும்படி அனைத்து வசதிகளையும் நான் செய்து தருவேன். தீராத பிரச்சனை என்று எதுவும் கிடையாது. தீரக்கூடிய பிரச்சனைகளை தான் இப்பொழுது நீ அனுபவித்து வருகின்றாய். கஷ்டங்களும் கவலைகளும் பறந்து போகக்கூடிய அளவிற்கு இன்பங்களும் வசதிகளும் வாய்ப்புகளும் உன் வாழ்வை வந்து அடையும். கவலைப்பட இனி எதுவும் இருக்காது என் குழந்தையே. சுபமங்கல செய்தி சற்று நேரத்தில் உன்னை வந்து சேரும். உன்னுடைய மனவேதனைக்கு எல்லாம் அது மருந்தாகவும் அமையும். உன்னுடைய பாதுகாவலானாக நான் இருக்கும் பொழுது தீய சக்திகள் எதுவும் உன்னை நெருங்காமல் நான் பார்த்தபடி இருக்கின்றேன். உன்னுடைய இல்லற வாழ்க்கையானது நல்லறம் நிறைந்ததாக நிம்மதியானதாக இனி மாறும். என்னை முழு மனதோடு வணங்கி வரும் பக்தர்களை நானே முன்னால் நின்று நல்வழிப்படுத்துகின்றேன். உங்களுக்கு முன்னால் சென்று உங்களுடைய வேலைகளை முடிப்பவனாக உங்களுடைய வாழ்க்கையில் நான் நிறைந்து காணப்படுகின்றேன். உன்னுடைய கவலைகளை எல்லாம் போக்கி தரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் என்னிடம் இருக்கின்றது. அதை அடுக்கடுக்காய் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவேன். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.